ஒரு ஆண் மான் காட்டில் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்தப்போ அதுக்கு தாகம் ஏற்பட்டுச்சு. தண்ணியை தேடி ஒரு குளத்துக்கு பக்கத்தில் வந்ததும் தண்ணியை வயிறு மட்டும் குடிச்சிட்டு இருந்தது. அப்போ அதோட உருவத்தை தண்ணியில் பார்த்துச்சு. தலைக்கு மேலே கிளைகள் போல விரிஞ்சிருந்த தன்னோட கொம்புகளோட பிம்பத்தை நீரில் பார்த்துச்சு. இது எவ்வளோ அழகாக இருக்குது, உலகத்திலே மிக அழகாக மிருகமாக நான் இருக்கிறதுக்கு காரணமே இந்த கொம்பு தான் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிச்சு. சொல்லிட்டே கீழே குனிஞ்ச மான் ஒல்லியான தன்னோட கால்களை பார்த்தது. மிகவும் ஏமாற்றம் அடைஞ்சிச்சு. இல்லை, இந்த கால்கள் என்ன அழகில்லாதவனா ஆக்குது, உலகத்திலே அழகான மிருகமாக நான் இருக்க முடியாதுன்னு சொல்லி வருந்துச்சு. மரங்களுக்கு பின்னாடி பசியோடு இருந்த புலி ஒன்று சத்தம் இல்லாமல் மானையே பார்த்துட்டு இருந்தது. மானை நோக்கி மிக மெதுவாக நகர்ந்து வந்துச்சு. உயரமாக வளர்ந்திருந்த புற்கள் சரசரத்துச்சு. தன்னோட எண்ணங்களில் மூழ்கி இருந்த மான் புலி நெருங்கிறத கவனிக்கல. புலி மானை பிடிக்க பாஞ்சிச்சு. திடுக்கிட்ட மான் மிக வேகமாக ஓடத் தொடங்குச்சு. புலிகிட்ட இருந்து தப்பிச்சு 4 கால் பாய்ச்சல அதிவேகமாக ஓடிச்சு. இனிமேல் துரத்துனாலும் மானை பிடிக்க முடியாதுன்னு புலி முடிவு செய்கிற நேரத்தில் மானோட கொம்புகள் ஒரு மரக்கிளையில் சிக்கிடுச்சு. மரக்கிளையில இருந்து விடுபடுறதுக்கு மான் மிகவும் முயற்சி செஞ்சுச்சு. ஆனால் மானால் கொம்புகளை விடுவிக்க முடியலை. என் கால்கள் அழகாக இல்லைன்னு நான் அவமானம் அடைஞ்சேன். நான் தப்பிச்சுக்கிறதுக்கு அதுதான் எனக்கு உதவி செஞ்சிச்சு. என் கொம்புகளை நினச்சி நான் பெருமிதம் அடைஞ்சேன். ஆனால் என்னோட இறப்புக்கு அதுதான் காரணமாக இருக்குன்னு மான் வருத்தத்தோடு தனக்குள்ளே சொல்லிக்கிச்சு. அதுக்குள்ளே மானை நெருங்கின புலி அது மேலே பாஞ்சு அதை கொன்று சாப்பிட்ருச்சு. இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, அழகு ஆபத்துக்கு உதவாது. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.